ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நவம்பர் 30ஆம் தேதி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதான அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் பின்னணியில் அதிமுகவினர் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்க இந்த ஏற்பாடு செய்யப்படுகிறதா என்பது ஒருபுறம் கேள்வியாக எழுந்திருக்கிறது. மறுபுறம் மக்கள் சந்திப்பு பயணங்களில் தேர்தல் சுற்றுப்பயணம் கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஈரோட்டு பகுதிக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். ஷாம், வணக்கம். அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது தொகுதியான கோபி தொகுதியில் வரும் 30ஆம் தேதி அதிமுக சார்பில் பிரம்மாண்ட கூட்டம் நடத்த இபிஎஸ் திட்டமிட்டு வருகின்றார். அதற்கான பணிகள் தற்போது வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கோபியிலே நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்திலே பங்கேற்கக்கூடிய வகையிலே அதிமுகவினுடைய ஒரு பிரம்மாண்ட மாநாடு போல அந்த பொதுக்கூட்டம் தயாராகி வருகின்றது. அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து 9 முறை வெற்றி பெற்ற நபராக செங்கோட்டையன் இருக்கிறார். அதாவது 8 முறை அங்கு வெற்றி பெற்றிருக்கின்றார். எனவே அவருடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அது செங்கோட்டையினுடைய கோட்டை கிடையாது, அதிமுகவுடைய கோட்டை என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இபிஎஸ்க்கு தேவை எழுந்திருக்கின்றது. எனவே அதனை நிரூபிக்கக்கூடிய வகையிலே கோபி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த ஈரோடும் அதிமுகவுடைய கோட்டை என்று அதிமுக நிரூபிப்பதற்கான ஒரு பொதுக்கூட்டமாக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துவதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே தமிழக மக்கள் உரிமை மீட்பு, அதாவது தமிழகத்தை காப்போம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று அவர் பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள் ஆகியவற்றை செய்து வருகின்றார். இடையிலே ஒரு சிறு இடைவெளி ஏற்பட்டிருந்தது. எனவே அந்த பிரச்சார கூட்டங்களுடைய நீட்சியாக இந்த நவம்பர் 30ஆம் தேதி நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கம் 3 நோக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது ஈரோடு மாவட்டத்தை தேர்தலுக்கு தயார்படுத்துவது ஒன்று, மற்றொன்று செங்கோட்டையின் பின்னால் அதிமுகவினர் கிடையாது என்று நிரூபிக்க வேண்டியது ஒன்று, மற்றொன்று அதிமுகவினர் அனைவரும் இரட்டை இலை பின்னால் தான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் தான், அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர் அனைவரும் செங்கோட்டையின் பின்னால் செல்லவில்லை, அதிமுகவிலே தான் தொடர்ந்து பயணிக்கிறார்கள் என்பதை வெளி மக்களுக்கு, வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரிவிக்கக்கூடிய வகையிலே இந்த கூட்டம் அமைய வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. எனவே வழக்கமான ஒரு பொதுக்கூட்டம் போல இல்லாமல் இந்த பொதுக்கூட்டம் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமாக தயாராகி வருவதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.